5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குலதெய்வம் வந்து முக்குத்தி அம்மன். அது அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனாக நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வரா மாதிரி இல்லை. பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும். அம்மன் படம் எதுவுமே வரல, இங்கே இந்தியாலேயும் வரல, எதுலேயுமே வரல. அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம், வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு. அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் 5, 6 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 1 மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உடனே சார் நான் நயன் மேடம் கிட்ட பேசிடுறேன், அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார், இது ஒரு மிகப்பெரிய படம், பேன் இந்தியாவாக ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். 3 விரலில் காமிச்சார். 3 டிஜிட்டில் தான் சார் இதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது சார், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு, ஒரு பேன் இந்தியா படம் வரும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு. ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம். ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க, அம்மன் நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க, இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. பழைய 1 படத்தில் ஊர்வசி மேடம் நடித்தாங்க, இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க. அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார். சாரி போடல, அரண்மனை போட்டார். ஆமாம், அரண்மனை 4 போட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. உடனே சுந்தர் சார் சொன்னார் இதுக்கு ஹிப்ஹாப்பை போட்டுடலான்னு. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்ஹாப்பும் உள்ளே வந்துட்டார்.
அருமை சகோதரர் துனியா விஜய், கர்நாடகாவில் பெரிய ஹீரோ. அவர் நடிப்பாரா சார்ன்னு சுந்தர்சி சாரை கேட்டேன். இல்லை நான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேனாரு. அவரும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்குன்னு கலக்குனாங்க மேடம். இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துலேயும் இவங்க வேறு ஒரு லெவலில் கேரக்டரு. அப்புறமா எல்லாருக்கும் தெரியும், நம்ம இவர் இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார். அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை, வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை. ஸோ அவர் அதே போல் தான் சுந்தர்சி சார் படத்துலேயும். ஸோ அஜய் கோஷ் சார் இருக்கார், கருடா ராம், இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து 23-24 பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது. அதாவது ரீசண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான். ஸோ இப்போது நாங்கள் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைனப் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். அப்போது வேல்ஸ் ஃபிலிமுடைய லைனப்ஸ்லாம் சொல்லுவோம். வேல்ஸ் ஃபிலிமில் வந்து பெங்களூரில் வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்குது. அதுவும் வேல்ஸ் ஃபிலிமோட சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர், மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர். அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து ஐவிவி, ஆவினி, ரவுடி பிக்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூக்குத்தி அம்மன் 2 இது வந்து ஐசிரி சாரோட விஷன். நாங்கள் வந்து கனவு காண்றது வந்து ஒரு டைரக்டராக, ஒரு எழுத்தாளராக, எங்களுக்கெல்லாம் கனவுகள் நிறைய ஒரு பிரம்மாண்டம்லாம் வரும். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு ஒரு பின்னாடி மிகப்பெரிய சக்தி தேவை. அந்த சக்தி தான் வந்து எங்களுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக ஐசிரி சார் கிடைச்சார். ஆக்சுவலாக இந்த படத்தோட நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ அந்த ஸ்கிரிப்ட் அமைய பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக, இது வரைக்கும் என் கேரியர்லேயே நான் பண்ண மிகப்பெரிய படமாக அமைஞ்சுது. ஹோப்ஃபுல்லி இந்தியாவின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக அது அமையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கற்பனை பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம். ஐசிரி சட்டை தங்கி தான் அந்த லைனை பேசினேன். பார்த்தீங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எங்களோட 2 மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சதை விட பெருசாக நீங்கள் பண்ணணுன்ட்டு எல்லா வகையிலையும் ஊக்க கொடுத்த ஐசிரி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன் க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாக நான் யார் நினச்சோம் எல்லாமே அது பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அவங்க கிடச்சாங்க. ஸோ இப்போது இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த படத்தில் வந்து மூக்குத்தி அம்மனுக்கு ஈக்குவலாக, அந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து 2 பவர்ஃபுல் கேரக்டர் தேவை. அதில் வந்து மெயினாக அது ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டிலாம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு நான் நினச்சேன். எனக்கு மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான். அவங்க பண்ணுவாங்களாம் சின்ன தயக்கத்தோடு தான் அப்ரோச் பண்ணோம். பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முதல் சைன் பண்ணேன் ஆர்டிஸ்ட் மிஸ் ரெஜினா. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம மொழியில் இல்லை கன்னடத்தில் ஒரு முன்னணியாக இருக்கிற ஒரு ஹீரோ,
ப்ளஸ் டைரக்டர், ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோடனே எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்ட மதிப்பிற்குரிய மிஸ்டர் துனியா விஜய் அவர்கள். கன்னடத்தில் ஒரு முன்னாடியே ஹீரோவாக இருக்கிறவர் முதலாக வந்து மூக்குத்தி அம்மன் 2 மூலமாக தமிழ் படத்தில் என்ட்ரி ஆகிறாரு. அவருக்கு தமிழ் சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு. அடுத்ததாக என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கிற பேர் இருந்தால் மேக்ஸிமம் படத்தில் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது. நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிற எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு. என்னுடைய ராசியான ஒரு வில்லன். அரண்மனை 4ல் வந்து டைரக்ட் பண்ணி நடித்த என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காயம் ஏற்படுத்தினாலும் முகத்தை சொல்லிக்காமல் நடித்து ஒரு பெரிய வெற்றியில் எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கர்டா ராம் அவர்கள். என்னுடைய உதவியாளராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனாக நடித்து கலக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய என் தம்பி சிங்கம்புலி. அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வைத்து கொண்டிருக்கும். இந்த படத்தில் கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட். என் வெற்றியில் நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத், மிஸ்டர் கோபி அமர்நாத். அப்புறம் எல்லா காலத்துலேயும் எப்பவுமே நான் இருந்தால் கண்டிப்பாக இவர் கூட இருப்பார் என் அன்பு நண்பர் விஸ்வநாத். அப்புறம் உதவி இயக்குனர் கதிர், இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர். அப்புறம் நிறைய டீம் இருக்காங்க, இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. வந்தவர்கள் யாராவது விட்டுருக்கு நான் இங்கே இருக்கிறவங்க அபிநயா, முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபிநயா. அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர், வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள். அண்ட் மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம். அப்புறம் மதகஜராஜா படத்தில் நகைச்சுவையில் கலக்கின திரு சுவாமிநாதன் அவர்கள். வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம், வருக என வர இருக்கிறேன். ஸோ இது போக இன்னும் ஸ்டார் காஸ்ட் நிறையா இருக்குது, டெக்னீஷியன் டீம் நிறையா இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவோட இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஐசி சார் என் கூட கலந்துக்கிட்டால் வில் பி ஹாப்பி. ஸோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர் டீம், மூக்குத்தி அம்மன் 2ஓட கோர் டீம். உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது. நன்றி. பாரதி, ரோஜர் டீம்லாம் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க. ஆதி சாரி இப்போ பாதி போய் ஊர் கிளம்பிட்டார், எஸ்கேப் ஆகிட்டாருன்னு நினச்சேன் நான். இப்போ தமிழா தம்பி இங்கே இருக்காரு. ஸோ இதுதான் வந்து எங்கள் டீம். உங்களோட எங்கே பாரதியில் வாங்கப்பா. ஸோ நன்றி. அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற என் மனைவியும் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீமில் வந்து முக்கியமானவங்க. ஸோ திஸ் இஸ் அவர் டீம். தேங்க்யூ. முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது. இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, எங்களை வாழ்த்த வந்திருக்கிற முக்கியமானவங்க எல்லாருக்கும் நன்றிகள். உங்கள் எல்லாரோட ஆசி இன்னைக்கு எங்களுக்கு தேவை, உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் எங்களுக்கு தேவை. இதை தொடர்ந்து அடுத்த பகுதியாக நடக்க போகிறது மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தோட திரைப்படத்தோட பூஜை. அது இப்போ நடக்க போகுது. பூஜைக்கான பொருட்களை மேடைக்கு கொண்டு வரலாம். பூஜையை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஷாட் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் ஹெல்ம்ஸ்மேன் திரு சுந்தர் சி சார் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறாரு. அது உங்க எல்லாரோட முன்னிலையில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக எல்லாரும் தயவு கூர்ந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். ஓகே, ரெடி ரெடி ப்ளீஸ் சைலன்ஸ். ரெடி கேமரா கேமரா அம்மா அப்படியே கேமரா கொஞ்சம் பாருங்க. ஓகே,
All the best, Sundasi sir. All the best. Thank you, everybody. Nayantara avargalukkum all the very best. Ganesh sir, all the very best, and entire cast and crew, all the very best. Get ready for a blockbuster.